கத்தோலிக்க திருச்சபையில முக்கியமான சமயசரங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானங்க. குழந்தை பிறந்த உடனே நம்முடைய முன் பாவங்கள்லாம் கழியணுன்றக்காக ஆசிரியப்பட்ட நீரால கழுவப்படுறதாங்க இதனுடைய சமயசடங்கு. இதுல எங்களை ஞான பேரண்டா ஸ்ரீரங்கம் ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்க போயிருந்தோங்க. இதுல என்ன ஒரு கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்களுக்கு தாண்டி எங்களுக்கும் அந்த முழு உரிமை இருக்கு ஞான பேரண்டா எடுக்கிறவங்களுக்கு அப்படின்றதான் இதோட அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்முடைய பாவங்கள் கழிஞ்சு புதுசா கிறிஸ்டின் வாழ்க்கையில குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்றதான் இதனுடைய கருத்து. ஸோ அந்த செரிமனிலாம் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு அவங்கள ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்காகவும் நல்லது நடக்கணும், ஏன்னா கிறிஸ்டின் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு எங்களை லஞ்சு கூப்பிட்டுருந்தாங்க முகாமுக்கு, ஆதிகளுக்கு இருக்கிற முகாமுக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வீடெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சின்ன ரூமு அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட போகும்போது அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணோம். என் ஃபேமிலியும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் வந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரியாணி ஸ்ரீலங்கா ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்து அழகாக சாப்பிட்டு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க. அவங்க கைப்பட பண்ணதாங்க அந்த ஃப்ரேமு. ஃபுல்லாக முழுக்க முழுக்க அரிசி அட்டையிடமான பண்ணியிருக்காங்க. அது கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே எங்களுக்கு இந்த புது உறவு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு புது புது உறவுகள் கிடைக்கணும் அப்படின்ற நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாருடைய அன்பு செஞ்சு வாழுங்க. இந்த மாதிரி செமையாக இருக்கும் வாழ்க்கை. தேங்க்யூ. சி யூ ஆல்.